வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிட்டத்தட்ட டே 341 டு 350வது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்றதை பார்க்க போகிறீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா, இந்த விசாகப்பட்டினம் இந்த சப்மெரின் இருக்குல்ல, நீர்மூழ்கி கப்பல், அது வரைக்கும் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட அதை இப்போ எங்கே இருக்கேன்னா காக்கிநாடாவில் இருக்கேன். பட் இதுக்கு முன்னாடி நான் இந்த துணி, அப்புறம் கட்டிப்புடிட்டு நிஜமாலே ஒரு ஊர் இருக்குங்க, கட்டிப்புடி. இப்போது காக்கிநாடா. ஸோ இந்த ஊரெல்லாம் நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. பட் காக்கிநாடா வந்தோடனே எனக்கு என்ன ஆச்சுன்னா, காய்ச்சல் ஆயிடுச்சு. ஸோ அதான் ஒரு 2-3 நாளாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சரியாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ 350வது நாள் ஆக்சுவலாக இன்றைக்கி 351வது நாளைக்கு கிளம்பி இந்த காக்கிநாடா டவுன் ஃபுல்லாக சுற்றி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நடந்தது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பாருங்கள். குட் மார்னிங்க. 341வது நாள். நேற்று நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். இன்றைக்கி ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து எப்பயும் போல் கிளம்புறேன். ஸோ நேராக வாங்க கிளம்பி போயிட்டே இருக்கலாம். பக்கத்தில் ஒரு லேக் இருக்குது, வட்ராப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக தாமரை நிறைஞ்ச ஒரு லேக் இருக்குது. ஸோ பேசாமல் அதை போய் பார்த்துட்டு, அது பக்கத்துலேயே பீச் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. பேசாமல் இன்றைக்கி நாள் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. 341வது நாள். ஸோ கரெக்டாக அந்த லேக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் பயணத்தை. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த லேக்கெலாம் பார்த்துட்டு, நான் நல்லபடியாக லேக்கெலாம் பார்த்துட்டு, ஸோ அடுத்து அப்படியே பீச் வழியாக ட்ராவல் பண்ணலான் இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மைக் இருக்குல்ல, இந்த நெக்கு போடுற மைக்கு. ஸோ அந்த மைக்கு சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, என்னன்னு தெரில. ஸோ அதை சர்வீஸ் பார்க்கணும். ஸோ சேம் ஃபோனும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. கொஞ்சமாக சவுண்டெல்லாம் கம்மியாக கேட்குது, என்னன்னு தெரில. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கங்கே பவர் பேங்க்கும் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. எல்லாமே கம்மியாகிட்டே வருது. பட் இருந்தாலும் முடிக்கணும். நம்ம 400 நாள் முடிக்கிறதுக்குள்ளே எல்லாமே ஓரளவு சரியாக வேலை செஞ்சு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் எதாவது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். 24-25 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் போயிட்டு லிஃப்ட் ஏறி எப்பயும் போல் லிஃப்ட் டிக்கெட் போயிட்டு அந்த லேக் என்னன்னு பார்த்துட்டு, ஸோ பக்கத்தில் எங்கேயாவது தங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கடல் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதை சொல்லலான்னு சொல்லிட்டு தான், காரணம் இல்லை. சரி வாங்க போகலாம். ஆக்சுவலாக இப்போ தான் ஷார்ட்ஸு அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னா, இப்போ தான் சொல்லி முடித்தேன் உங்கள்கிட்ட, அந்த குளத்தை போய் பார்த்துடலாம், 341வது நாள் நல்லபடியாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா திரும்ப 2019 கோவிட் டயத்தில் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணோமோ சுச்சுவேஷனை, ஸோ அதே மாதிரி திரும்ப அந்த சுச்சுவேஷன் தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப அந்த ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காராம். ஸோ இப்போ தான் நினச்சேன், சரி கரெக்டாக போயிட்டுருக்கு, 341 நாள்லேருந்து கரெக்டாக போகும்னு நினச்சேன். எவ்வளோ தூரம் வந்துட்டால் திரும்ப தமிழ்நாடு ரீச் ஆகிடலான்னு நினச்சேன். பார்த்தா இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்குன்னே தனியாக பிஸ்கெட்லாம் வாங்கிட்டேன். ஒரு 2-3 நாள் தாக்கு பிடிக்கிற மாதிரி. ஏன்னா திடீர்னு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிட்டேன். அதாங்க இப்போ இங்கே ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தேன். கேஸ், அதாவது இந்த கேஸ் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால் கேஸ் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கால எதுவுமே சாப்பிட யாருமே வரல. ஸோ சேம் ஹோட்டல் ரன் ஆகலை. ஸோ எனக்காக பிரதர் ப்ரோ 1 மினிட், எனக்காக பிரதர் இந்த மாதிரி நான் இந்த மாதிரி டூர் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக பிரதர் சோறு கொடுத்துருக்காங்க சாப்பிட சொல்லி. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, கேஸ் தட்டுப்பாடுனால இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஹோட்டல் இப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது நிறைய ஹோட்டல் இதே மாதிரி தான் சொன்னாங்க, கேஸ் இல்லைப்பா போயிட்டு வா, கேஸ் இல்லைப்பா நீங்கள் அடுத்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள், கேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ இந்த எல்பிஜி கேஸுனால எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குன்றதை இப்போ நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் நீங்களும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் ரியலைஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் இந்த ஆந்திரா பிரதேஷ்லேயும் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல போயிட்டுருக்கனால எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இப்போ ஸோ உருளைக்கிழங்கு சேம் சோறு சப்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது கொடுத்துருக்காரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஏன்னா
காசே கேட்கல, நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னேன். ப்ரோ வந்து காசே கேட்கல. இந்த மாதிரியும் நல்லவங்க இருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில, நல்லா கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம், சரிங்களா? ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்ல, சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது பிரதரை பார்த்தேன். பிரதர் வந்து இவருக்கு ஆக்சுவலாக ஆசையாம் இந்தியா ஃபுல்லாக இருந்து ட்ராவல் பண்ணணுன்றத இவருக்கு பிரதருக்கு வந்து ஆசையாம். பட் வந்து அதை பண்ண முடியல. நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டு எனக்கு சில அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். வாட்ஸ் யுவர் நேம்? மனோஜ். நைஸ். பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் இருக்குது இந்த பக்கம். அந்த கோயில் போய் காமிக்கிறேன். அந்த கோயிலில் வந்து பெர்மிஷன் கேட்டு அந்த கோயிலில் தூங்கலான்றாங்க. பிரதரும் சொல்கிறாரு, போயிட்டு அங்கே பார்ப்போம். போயிட்டு டென்ட் இருக்குது பின்னாடி, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். போயிட்டு அங்கே தூங்கலாம். அந்த பக்கம் தாங்க இருக்குது, இதாக தெரியுது பாருங்கள் ஒரு கோயில். நீங்கள் பார்க்குறீங்களா, அதாங்க கோயில். ஆனால் வந்து அங்கே தங்க விட மாட்டாங்களா, ஏன்னா வந்து நைட் நேரம் வந்து போலீஸ் வருவாங்களா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதனால் அவங்க பெர்மிஷனோட இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது, இங்கே வேணால் நீங்கள் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் நானும் பார்க்குறேன், பேசாமல் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாமா. இடமா இருக்குது, பட் இருந்தாலும் வந்து டென்ட் போட்டால் இங்கேயும் இங்கேயே வந்து கேட்பாங்க, என்ன யார் நீங்கள் வந்து தங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதனால தான் வந்து இந்த பிரச்சனைலாம் இருக்கிறனால தான் எவ்ரிடே நான் வந்து பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணுறேன். கேட்டுட்டேன், ஸ்டே பண்ணுறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் வந்து இங்கே டென்ட் போட்டு தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் போலீஸ் எல்லாம் வந்தால் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் இது நீங்கள் வச்சுருப்பீங்கல்ல ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதை வந்து காமிச்சாலே போதுன்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம வந்து இப்போ மார்னிங் வந்து கிட்டத்தட்ட 7லேருந்து 8 அந்த டயத்தில் எழுந்திரிச்சு கிளம்பி நேரம் அந்த குளத்துக்கு போய் என்னென்னு பார்க்கணும். இன்றைக்கி வந்து மூடே அப்செட் ஆகிடுச்சுங்க. ஆக்சுவலாக வந்து என்ன நினச்சேன்னா, இந்த மாதிரி போகலாம், அங்கே போய் என்னென்ன நிறைய விஷயங்கள் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கலான்ட்டு இருந்தேன். பட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு அதெல்லாம் பார்க்கும்போது உடனே லாக்டவுனு அது இது பெரிய கண்டென்ட்லாம் போட ஆரம்பிச்சாங்களா. ஐயோ அவ்வளோதானா பார்த்து அப்போது வேகமாக கிளம்பிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் திரும்ப ரீல்ஸ் எல்லாம் வரும்போது நார்மலாக தான் இருக்குது. அட என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓகே வாங்க டென்ட் போகணும். நீங்கள் 342வது நாள் எந்திரிச்சாச்சு, வாங்க போகலாம். இதாங்க அவனப்பள்ளி. ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ லெஃப்ட் சைடில் தான் திரும்பி போகணும். இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கடல் தான். கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனையால் எந்த இடத்துலையும் ஹோட்டல் திறக்கலைங்க. ஹோட்டல் கேஸ் தட்டுப்பாடுனால இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது எனக்கு. ரொம்ப நேரம் கழித்து ஒரு ஹோட்டல் வந்துருச்சு. ஸோ அங்கே வந்து தோசை கேட்டிருக்கேன். 2 தோசை சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பார்பர் ஷாப் இருக்குது. நான் என்ன கேட்டேன்னா, பக்கத்தில் பார்பர் ஷாப்பில் இங்கே பக்கத்தில் ஏதாவது பாத்ரூம் தான் சொல்லுங்கள், நான் முடி வெட்டிட்டு இது சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குளிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இல்லைன்றாங்க, பக்கத்தில் பாத்ரூம் எதுவும் இல்லை, முடி வேணால் வெட்டிக்கோங்க அப்படின்றாங்க. பட் முடி வெட்டினா கசகசன்னு இருக்கும், குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பெட்ரோல் பங்க்லையும் அவ்வளோ வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. குளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், இல்லைப்பா இங்கே தண்ணி இல்லை, தண்ணி அவ்வளோ வர்றதில்லை, அதை இதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ நீ குளிக்காமல் தான் சாப்பிடணும், வேறு வழி இல்லை. சலூன் ஷாப்புக்கு வந்துட்டேங்க. வந்துட்டு ஹேர் கட் பண்ணலான்றது தான் ஐடியா. நான் ஹேர் கட் பண்ணிடலாம், ரொம்ப நாள் ஆச்சு. முடி பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சன்னு இருக்குது. ஸோ ஹேர் கட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மிஷின் கட் போட்டுடலான்ட்டு போட்டுட்டு, இந்த தாடி வேறு அப்பப்போ அரிச்சிக்கிட்டே இருக்குது வெயில் காலம். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ஷேவ் பண்ணிவிட்டு மீசை மட்டும் லைட்டாக வச்சுட்டு கிளம்பலான்ற மாதிரி பார்க்குறேன். ரொம்ப முடியல. ஓகேங்க, முடி வெட்டியாச்சு. இப்போது ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஒரு விஷயம் என்னென்னா, நான் பக்கத்தில் வந்து ஒரு ஹோட்டல் வந்து பார்த்து வச்சுருக்கேன். அங்கே போயிட்டு என்னன்றதை பார்த்துட்டு ஸ்டே பண்ணிவிட்டு, எப்படி ஸ்டே பண்ண போகிறேன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இதில் பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் காரில் வந்து ஒருத்தர் வந்து மணி கொடுத்தாருன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல.
ஸோ அந்த மணியை வச்சு இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறேன். எங்கன்னா கரெக்டாக வந்து பக்கத்தில் 100 மீட்டரில் ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போய்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பக்கத்தில் ஏதாவது ட்ரெஸ்ஸு டிஷர்ட்டு இல்லை பேண்ட்டு ஏதாவது வாங்க முடிஞ்சால் வாங்கிட்டு ஸோ அதை வந்து ஒரு நாள் கொஞ்சம் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்ற மாதிரி தான் போகிறேன். ஸோ நல்லா போகும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயங்க இப்போது என்னென்னா இப்போது தான் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஹோட்டலில் ஸ்டே பண்ணிங்க. ஈஸியாக குஜராத்தில் ஸ்டே பண்ணேன், அதுக்கப்புறம் பூட்டானில் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து அருணாச்சல் பிரதேஷில் ஒரு சிஸ்டர் கூட ஸ்டே பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஸ்டே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஊடலை எங்கே ஸ்டே பண்ணுறது ஞாபகம் இல்லை. ஆனால் நான் மேக்ஸிமம் பெட்ரோல் பங்க் தான் தங்குவேன். மேக்ஸிமம் பெட்ரோல் பங்கில் தான் தங்குவேன். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த காசுனால தான் தங்குறேன், இல்லைன்னா பெட்ரோல் பங்கில் தான் தங்குவேன். சரி, ஓகே, வாங்க போகிறோம். ஆக்சுவலாக பிருந்தாவன் ஹோட்டலில் இங்கே ஒரு ஹோட்டலுக்கு ஆக்சுவலாக வந்திருக்கேன். என்னென்னா போய் விசாரிப்போம். 400 to 500னா ஸ்டே பண்ணலாம். பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பேக்கெல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் வந்து இந்த டிஷர்ட்டு அப்புறம் என்னென்ன வாங்கணுமோ வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் துவைக்கணும். ட்ரெஸ்ஸெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு காய போட்டு 1 டே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ எப்பயும் போல் ட்ராவல் பண்ணுவேன். சரி, வாங்க போகலாம். ஓகே, மேலே போவோம். GVR ரெசிஸ்டன்ஸ். ஆக்சுவலாக வந்து 700றாங்க. பட் வந்து ரூமை காமிக்கவே மாட்டேறான். அதனால் வந்து 700, ஆனால் ரூமு காமிக்க மாட்டேன், 700 தான் ஃபிக்ஸ் அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பக்கத்தில் வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இன்னொரு விஷயங்க, இப்போது அங்கேருந்து ரைட் சைடு எடுத்து உள்ளே வந்தேன். இங்கே ஒரு லாட்ஜ் இருக்குல்ல, ஸோ இந்த லாட்ஜ் வந்து போய் கேட்டு பாருங்கன்றாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து 200லேருந்து 500 மேக்ஸிமம் இருக்குன்றாங்க. போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுறதா ஸ்டே பண்ணிவிட்டு என்னென்னு பார்ப்போம். பட் அங்கே 700 ஃபிக்ஸட்னாங்க. இங்கே எவ்வளோன்னு தெரில. கேட்டு பார்த்துட்டு ரூம் எப்படின்னு இருக்குன்ற பார்ப்போம். சேம் வந்து எல்லாத்தையும் வந்து துவைக்க முடியுதா அப்படின்றத பார்த்துட்டு ஸ்டே பண்ணுவோம். சரிங்களா? ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ரிசப்ஷனில் கேட்டு பார்த்தேன். ரூம் எல்லாம் ஃபுல்லாகிடுச்சாங்க. எந்த ரூமும் கிடையாதான், சுத்தமாக இல்லை ரூம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செக்ஷன் வேறு இருக்குது எனக்கு குளிக்கிறது போல இருக்குது. பட் வந்து இங்கே போ அங்கே போ இங்கே போன்றாங்க. எரிச்சலாக வருது. லாஸ்ட்டாக ஒரு இடத்த சொல்லியிருக்காங்க, அங்கே போய் பார்ப்போம். ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. இங்கே ரிசப்ஷனில் வந்து எல்லாமே சைன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு லாட்ஜ் வந்திருக்கு. ஸோ இங்கே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. 350 ரூம் ரெண்ட்டு, 150 திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களா 500 கொடுத்தா. ஸோ இப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிப்போம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏதாவது டிஷர்ட்டு எதுவும் வாங்கணும்னா வாங்கிட்டு வந்துடும். சேம் வந்து சில திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. ஷாம்பூ, சேம் வந்து இந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு இந்த சோப் பவுடர்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு. எல்லாமே வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சரிங்களா சார்? மொபைல் 3794. ஸோ இதாங்க பரவாயில்லைங்க, வந்தாச்சு ரூமு. எனக்கு பரவாயில்லைங்க. பாருங்க, வித் பாத்ரூம் ஃபெசிலிட்டியோட வெறும் 350ன்றது ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் அங்கே என்னென்ன சொன்னேன், 700 ரூமு காமிக்க மாட்டேன்னா 700 தான் ஃபிக்ஸட் ரேட்டுன்னா என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இங்கே பார்த்தீங்களா உள்ள நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. சேம் வந்து பாத்ரூமோடு இருக்குது எல்லாம். சரி, ஒரு நாள் சேம் வந்து 350 தான். 150 திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பாத்ரூம் எப்படி இருக்குது, ஸோ கசகசன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு முதல் வேலையை நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். குளிச்சுட்டு என்னென்ன ட்ரெஸ் போடணுமோ எல்லாம் துவைக்க போட்டுட்டு துவைச்சி முடிச்சுட்டு, இல்லைன்னா வெளியே போய்ட்டு அந்த துவைக்கிற திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்து நல்லா துவைச்சி முடிச்சுட்டு ஒரு நாள் ரெஸ்ட்டு தான். முடியலடா சாமி. நான் எவ்வளோ நாள் கழிச்சு, கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து திரும்ப ரூம் ஸ்டே பண்ணுறேன். எப்போது ரூம் ஸ்டே பண்ணது முன்னாடி பூட்டானில் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து வேறு எங்கே பண்ணேன்றது ஞாபகம் வர மாட்டேங்குது. டார்ஜிலிங்கில் பண்ணேன், அதுக்கப்புறம் பூட்டானில் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுற்றி வந்துட்டு இங்கே தான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஃபஸ்ட்டு குஜராத்தில் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து காஷ்மீரில் பண்ணது. காஷ்மீரில் நிறைய பண்ணேன். லே லடாக்கில் பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் வந்து
பூட்டான், நேபாள், டார்ஜிலிங் அந்த சைடில் பண்ணது. ஸோ இப்போது இங்கே ஆந்திர பிரதேசில் ஒரு இடத்துல ரூம் ஸ்டே பண்ணுறேன். அதுவும் வந்து என் கை காசு இல்லை, அவங்க கொடுத்தது. மற்றவங்க வந்து இந்த ஒருத்தர் காரில் கொடுத்தாருல ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு. அந்த 1000 ரூபா வச்சு தான் இப்போ வந்து எல்லா திங்ஸும் இப்போ போய் டிஷர்ட்டும் வாங்க போகிறது அவர் காசு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகேங்க, இப்போ நம்ம ரூம் நம்பர் வந்து 205 போட்டிருக்கு. லாக் பண்ணிகிட்டு இருக்கேன். லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் போயிட்டு அந்த டிஷர்ட்டு வேறு என்னென்னமோ அதை இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லை, ஷோ பவுட்ரு அது எதுன்னு வாங்கணுன்ட்டு எல்லாமே வாங்கிடுவோம். வாங்கிட்டு திரும்ப ரிட்டன் வருவோம். வந்துட்டு துவைக்கலாம் போட்டுட்டு ஒரு 4-5 வீடியோ பார்க்கணும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் திரும்ப ட்ராவல் இருக்குது. அதுக்கப்புறம் நேராக தமிழ்நாடு ரீச் பண்ணணும். இவ்வளோதான் நம்ம வேலை. சரிங்களா? சொப்பு ஆய மாதிரி இருக்கும். சிரிப்பாக தான் வருது. மண்டையும் ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி வெட்ட சொன்னால் அவங்க ஒரு மாதிரி வெட்டுறாங்க. அது குஜராத்லேயும் அதே தான் நடந்துச்சு. சேம் வந்து இப்போ ஆந்திர பிரதேசிலையும் இதே தான் நடக்குது. இங்கே நீட்டாக அந்த கிருதாலாம் நீட்டாக எவ்வளோ தூரம் வச்சு கிராஸ் இது கட் பண்ண சொன்னால் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்க. ஏற்றி வச்சு கட் பண்ணி மீசை வந்து நீட்டாக வைங்க, இந்த பக்கம் வைங்க, இந்த பக்கம் வந்து இறக்குங்க அப்படின்னா லைட்டாக கட் பண்ணிட்டு இந்த பக்கம் கட் பண்ணாங்க. இது ஏறிச்சுன்னு இதை கட் பண்ணாங்க. மொத்தமாக எடுத்து விட்ருங்க அப்படின்ட்டு. சொப்பு ஆய மாதிரி இருக்குது. இப்போ எனக்கே பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, வாங்க போயிட்டு என்னென்ன வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து 2nd ஃப்ளோரில் தான் தங்கியிருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ஃப்ளோர் இருக்குது. நல்லா இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. சேம் வந்து காத்தோட்டமாகவும் இருக்குது. காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வெளியே போயிட்டு காமிக்கிறேன் இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்றது. அதாவது இப்படி இறங்கி போனேன், ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த சைடில் வந்து டிஷர்ட்டு, பனியனு எல்லாமே சேர்த்து வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், வாங்கிட்டேன். அதாவது ஒரு பேண்ட்டுன்றேன், சாக்ஸு அந்த மாதிரி, அப்புறம் ஒரு 2 டிஷர்ட்டு, மொத்தம் 400 ரூபா. குட் மார்னிங்க. 343வது நாள் நினைக்கிறேன். ஸோ ரூம்லேருந்து எந்திரிச்சாச்சு, எல்லாம் துவைச்சி முடிச்சாச்சு, ரெடி பண்ணியாச்சு, எல்லாமே நீட்டாக துவைச்சி முடிச்சிட்டேன். ரூம் சூப்பராக இருக்குது, பக்காவாக இருக்குது. வந்தீங்கன்னா அந்த ஆந்திர பிரதேஷ் வந்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வந்து வீடியோ எடுக்கிறேன், எடுத்துகிட்டு பிஏபியில் போடுறேன். ஸோ இந்த ஹோட்டலுக்கு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப லோயஸ்ட்டு காஸ்ட்டில் நீட்டாகவும் இருக்குது ரூம். ஸோ அப்படியே நம்ம கிளம்புவோம். வாங்க போக வேண்டியதான். கிளம்பி கடல் சைடு தான். எல்லாமே நீட்டாக முடிய வெட்டியாச்சு, நீட்டாக எல்லாத்தையும் துவைச்சாச்சு, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு, நீட்டாக ட்ராவல் பண்ண வேண்டியதான். வாங்க போகலாம். அவ்வளோதாங்க, கிளம்பியாச்சு, பூட்டியாச்சு, ரூம் பூட்டியாச்சு. அப்படியே நேராக கிளம்ப வேண்டியதான். ஸோ வாங்க போகலாம். ஓகே, கிளம்பியாச்சு, செக் அவுட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த ஹோட்டல் தாங்க. நேமு ஸ்ரீ மாணிக்யா லாட்ஜ். இதுதான் இந்த ஹோட்டல் தான். வர்றீங்கன்னா வாங்க. ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப நல்லா ஆஃபர் பண்ணி நல்ல ரூமாக நல்லா இருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த அனட்டப்பள்ளியிலேருந்து ரைட் சைடு எடுத்து ரைட்டாக போனோம்னா கடல் தான். கடல் சைடு தான் இனிமேல் ட்ராவல். ஸோ அதுதாங்க இந்த ஊர். அங்கங்கே போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, அங்கே நிறைய ஹோட்டல் இருக்குது. அப்படியே ரைட் எடுத்து போக வேண்டியதான். சோமாஸ் சாப்பிட்டேன். சோமாஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சு சாப்பிட்டு போயிடுச்சு. சோமாஸ் சாப்பிட்டாச்சு. ஒரு டீ கடை ஏதாச்சுன்னா பக்கத்தில் டீ சாப்பிட்டு போயிடலாம். பார்ப்போம். ஓகே, 3 இட்லி, ஒரு போண்டா, ஒரு டீ சாப்பிட்டேன். இப்போ வயிறு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வாங்க போயிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்தால கொஞ்ச நேரம் உட்காரலாம்னு சொல்லிட்டு, அது எனக்கே வீடியோ எடுக்கிறது எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, கூச்சமாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கு பேசவே முடியல என்னால். ஒரு மாதிரி கூச்சமாக இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா வெட்ட தெரியாமல் வெட்டுறது தான். நான் வந்து மீசை வைக்கலாம்னு தான் இருந்தேன். பட் சரி, ஓகே. அதான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து என்னன்னு தெரில, மார்னிங் வந்து இப்போ தான் நான் சாப்பிட்டு முடித்தேன். ஒரு 3 இட்லி, அப்புறம் வந்து ஒரு போண்டா. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சு டீ குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக வந்து ஒருத்தர் வந்து
சாப்பாடு கொடுக்குறாரு. அதான் நான் வேணான்னு தான் சொன்னேன். ஏற்கனவே இப்போ தான் சாப்பிட்டேன் சார், வேணாம் சார் அப்படின்னு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு இதை கொடுத்துட்டு கையில் ஒரு 100 ரூபா வரை கொடுத்து விட்டாரு. இப்போ தான் சாப்பிட்டேன். சரி பார்ப்போம், கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு வேணால் கிளம்புவோம். வெயில் எவ்வளோ அடிக்குது பாருங்கள், எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். அதனால் இந்த வெயிலுக்கு நல்ல இந்த மாதிரி கரும்பு ஜூஸ் அடித்தா சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. கரெக்டான இனிப்பு, கரெக்டான புளிப்பு. ஓகேங்க, இப்போ கரும்பு ஜூஸ் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு லைட்டாக வெயில் குறைஞ்சிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். லைட்டாக வெயில் குறைஞ்சிருக்கு. இப்போது நேராக போவோம், கிளம்புவோம். இன்னொன்று என்னென்னா, வெயில் செம்மையாக அடிக்கிறனால சரியாக பேசக்கூட வரமாட்டேங்குது. ரொம்ப மூச்சு வாங்கிட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. சரி வாங்க போகலாம். சாப்பாடு இன்னும் இருக்குது. அது வந்து ஒரு பெட்ரோல் பங்க் போகிறேன், அதை போயிட்டு அங்கே போயிட்டு சாப்பிட்டுட்டு பாத்ரூம் எதுவும் போகணுன்னா அதை போயிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்துக்கு போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா சும்மா காட்டிடுறேன். காட்டி முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப மாட்டேன். சரிங்களா? கடையில் தான் ஜூஸ் குடித்தேன். அப்படியே நேராக அந்த பக்கம் போக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் ஒரு பெட்ரோல் பங்க் வந்தாச்சுங்க. வந்துட்டு இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் அந்த பார்சல் வந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, அவர் வந்து மெனக்கட்டு எனக்காக வேணான்னு சொல்லியும் ஒரு ஹோட்டலில் போயிட்டு எனக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு கரெக்டாக வந்து ஒரு கையில் ஒரு 100 ரூபா கொடுத்து விட்டார். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் சாப்பிட முடியுது. ஏன்னா எங்கேயுமே உட்கார்ற மாதிரி இடம் இல்லை. அங்கேயே உட்கார்ற மாதிரி இடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெயிலும் சரியாக அடித்தனால கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு பெட்ரோல் பங்கில் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கிறனால சாப்பிட்டுட்டு பாத்ரூம் போகிறோன்னா போயிட்டு அப்புறம் கிளம்புற மாதிரி தான். ஆனால் இன்றைக்கி பீச் போக முடியாதுங்க. பக்கத்தில் இருக்கிற குளம் வரைக்கும் தான் போக முடியும்னு நினைக்கிறேன். போயிட்டு என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சரிங்களா? ஒரு வழியாக வந்து பிரித்து ஓப்பன் பண்ணிட்டேன். பேக்கெட் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து சிஸ்டர் ஓப்பன் பண்ணி தராங்க. இப்போ ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்டேன். சேம் வந்து புளியோதரை வந்து சிஸ்டர் கொடுத்தாங்க. தேங்க்யூ சிஸ்டர். இப்போ வந்து சாப்பிட்ணும். ஏற்கனவே வயிறு ஃபுல்லாக தான் இருக்குது. அவங்க கொடுத்தனால சிஸ்டர் கொடுத்தனால ஃபுல்லாக சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சு தான் போகணும், வேறு வழி இல்லை. சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியாது, தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. சரிங்களா? சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஒரு வழியாக. அந்த புளியோதரை சூப்பராக இருந்துச்சு. அந்த புளியோதரை வந்து இந்த புளியோட வாசம் சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி அவங்க கொடுத்தது வந்து வெஜ்ஜு சாப்பாடு தான். ஓரளவு நல்லா இருந்துச்சு. பட் அப்பயே சாப்பிட்டாலும் இப்போ அவ்வளோவா டேஸ்ட்டு சரியில்லை. புளியோதரை மட்டும் தான் டேஸ்ட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, சாப்பிட்டாச்சு. ஒரு 10-20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாத்ரூம் வந்த மாதிரி இருந்துச்சுன்னா போயிட்டு வந்து, ஏன்னா எனக்கு வந்து சாப்பிட்டோன்னே வந்துடும். அது ஒரு கோளாறு வேறு இருக்குது. அதனால் பாத்ரூம் எதுவும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு போக வேண்டியதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, வந்துக்கிட்டு இருந்தேன், திரும்ப அந்த எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சு. நடக்கும்போது வந்து இந்த கொடி பின்னாடி வச்சுருக்கேன்ல, ஸோ அதனால் வந்து இந்த கொடி வந்து பெண் குயின் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கு. நானும் பெண் குயின் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கேன், இப்படியே ஆடி. ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, தம்பி இப்படி ஆடியெல்லாம் போகக்கூடாதுப்பா. அவர் பெரிய அட்வைஸ்லாம் பண்ணுவார் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு ஆடியெல்லாம் போகக்கூடாது, நேராக நடக்கணும், காலையெல்லாம் நேராக வச்சு நேராக போகணும் அப்படின்னு நிறைய அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். நான் தெலுங்கு வேறு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து ஒரு சில பிரச்சனை இருக்குது, அதனால தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. கேட்கவே இல்லை. நேராக போகணும், நேராக இது பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் யோசிக்கிறேன், போங்க சார், ஏன் எரிச்சல் எனக்கு தான் சார் தெரியும், என்னோடய வழி அவன் வழி அவனுக்கு தாண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதாவது அடிக்கிற வெயிலுக்கு இப்படி எரிச்சல் வருது, என்னால் முடியலைன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக வந்து தக்காளி மாதிரி வீங்கிருச்சுங்க. அதாவது தொடையில் அந்த அது அனுபவப்பட்டால் தான் புரியும்னு நினைக்கிறேன். 2 சைட்லேயும் தக்காளி மாதிரி வீங்கிருச்சு. அது என்னென்னா உரசும் போது அப்படி ஒரு வலி, இப்படி வலின்னு சொல்கிறதா எரிச்சல்னு சொல்கிறான்னு தெரில, ரெண்டுமே சேர்ந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நானும் சொல்லிட்டேன், சார் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதனால தான் இப்படி நடக்கிறேன் அப்படின்னு. கேட்கவே இல்லை. நேராக நட.
என்னதான் சொல்கிறது. நீங்கள் கிளம்பலாம். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். இந்த புளியோதரை கொடுத்தாங்க இவங்க தான். அப்படியே கிளம்பலாம். இதுதாங்க அந்த ஊர் நான் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, முங்கப்பாகான்ட்டு. என்னன்னு தெரில, கடற்கரையோரமாக இந்த மாதிரி வீடுலாம் இருக்குது. அடித்து டிஸ்ட்ராயான வீடெல்லாம் இருக்குது. சரி வாங்க போகலாம். நேராக போயிட்டு லெஃப்ட்டு திரும்பணும். போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், அந்த லேக் வந்துடும். அதை போய் பார்த்துட்டு போவோம். சரிங்களா? ஏதாங்க போகணும். போயிட்டு ரைட்டு எடுத்துகிட்டு நேராக போனோம்னா வந்துடும், போயிடலாம். ஸோ வேகமாக நடக்கணும், அப்போ தான் போக முடியும். இல்லை ஏதாவது லிஃப்ட் கிடச்சா வேகமாக போயிடலாம். என்னங்க அது சித்திரமாக இருக்குது. அப்படி இந்த வியூவை பாருங்களேன் கொஞ்சம். என்னங்க அது இப்படி இருக்குது. ஆக்சுவலாக இப்படி தான் போகிற வழி இந்த லேக்குக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. ஐயோ, சூரியன் வேறு மறைய போகுதுங்க. வேகமாக வாங்க, அந்த நேராக லேக் போயிட்டு சூரியன் மறையிறதுக்குள்ளே அதை பார்த்து முடிச்சிடணும். அது என்னென்ன இருக்குன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். வேகமாக வாங்க. லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு பிரதர் வராரு, லிஃப்ட்டு கேட்போம். இல்லைங்க, கொடுக்கல. வேறு யாராச்சும் வந்தாங்கன்னா லிஃப்ட் ஏறி வேகமாக போவோம். பிரதர் வந்து லிஃப்ட்டு கொடுத்துட்டாரு. 3 கிலோமீட்டருக்கு நேராக போயிட வேண்டியது. வேகமாக எவ்வளோ வேகமாக போயிட்டு அது இதெல்லாம் பார்க்க முடியுமோ பார்க்க வேண்டியது. பாருங்கள் எவ்வளோ ஆடு பின்னாடி ஆடு வைக்கிறது. போயிட்டு அந்த லேக் போயிட்டு பார்த்துட்டு Vatrapalli Lake. Okay, okay. It's a lotus lake, right? Yeah, lotus and acres lake. Oh, okay, okay. Wait, mom. Birds. மீன் நிறைய இருக்குமா, ஃபிஷ் வந்து நிறைய இருக்குமா, போய் பார்க்கலாம். ஒரு வழியாக வந்துட்டேன். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. அங்கே பாரு. வாடா, ஒரு வழியாக வந்தாச்சுங்க. தேங்க்யூ பிரதர். இவரை தான் வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்தாரு. அங்கே பாருங்க, அதுதான் லேக்கு. இங்கே ஆக்சுவலாக வந்து கப்பலான்னு இருக்குல்ல, இப்படி தான் போகணும் நம்ம. இங்கே போயிட்டு அங்கே முன்னாடி போய் பார்ப்போம். சரிங்களா? அந்த லேக் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வர வேண்டியதான். வாங்க. பேகு திங்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஒரு சின்ன கோயில் இருக்குது, இங்கேயே வச்சுட்டேன். அப்படியே நம்ம வந்து பிரதர்ஸ் கூட அப்படியே போக வேண்டியதான். போயிட்டு ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம். சரிங்களா? பேகை வச்சுட்டு அவ்வளோ தூரம் நடக்க முடியல. ஸோ வாங்க அப்படியே போவோம். பெடல் போட்டுக்கிட்டே போகணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், புல் அவ்வளோ நைஸாக இருக்குது. நல்ல வேலை, சன்செட் ஆகிறதுக்குள்ளேயும் ப்ரோ வந்து கூட்டி வந்து விட்டார். இந்த பாருங்கள், அந்த தாமரை இலை தெரியுதா? சூப்பராக தெரியுது. இப்படியே கொஞ்சம் தூரம் போவோம். நான் பேசுகிற கேட்குதா இல்லையான்னு தெரில உங்களுக்கு. பாருங்க இவ்வளோ போட்டிருக்குன்ட்டு. எக்கச்சக்கமான போட்டிருக்கு. இங்கே ஃபுல்லாக சன்செட் ஆகும் ஆல்மோஸ்ட். காற்றும் செம்மையாக அடிக்குதுங்க. Bro, my bag is that temple is a safe, right? No sir, but I don't know. Oh. Just make a 10 minutes video only, so I'll return. That's why.
போகிறதுனா ரைடு எடுத்து போகலாம். செம்மையாக இருக்குது. என்ன உள்ளே போகணும், உள்ளே போகும்போது நிறையா இதெல்லாம் பார்க்கலாம், தாமரை இலையெல்லாம். அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். बोटिंग कितना? हाउ मच बोटिंग? அப்பா 400 ரூபாயாங்க. நல்ல வேலை வரீங்களான்னு கூப்பிட்டாங்க, நானும் வரேன்னு. அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் பிரச்சனைன்னாங்க. திருப்பிட்டாங்க. பரவாயில்லையே. இதாங்க தாமரை அந்த இது. இருக்கு பாருங்க. ஒரு வழியாக எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான். சன்செட் ஆக போகுது. சன்செட் ஆகிடுச்சுன்னா எதுவுமே தெரியாது. இந்த பையன் வேற ஒட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான் பையன். சரி வாங்க அப்படியே போவோம். பேக் என்ன ஆச்சுன்னு தெரில, வேக போய் பார்க்கணும். எதுவும் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். நான் இதே நம்பிக்கையில் தான் வந்து கொல்கட்டாலே இருந்தேன். இந்த நம்பிக்கையை முடிச்சிட்டாங்க. சரி வாங்க. இங்கேயே டென்ட் போட்டு தங்கலான்றாங்க. ஸோ டென்ட் போட்டு தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இடம் இருந்துச்சுன்னா தங்குவோம். பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இருக்குதுன்னா போய் சாப்பிட்டுட்டு டென்ட் போட்டு தங்கிடுவோம். சரிங்களா? சாரி தேங்க்யூ. போட்டு எடுக்கவான்றாங்க, வேணான்ட்டேன். சரி பார்ப்போம். சார்ஜ் கேபிள், இந்த சார்ஜபிள் எதாவது இருந்துச்சுன்னா, ஆப்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா சார்ஜ் போட்டுட்டு டென்ட்டை போட்டு தூங்குவோம். இங்கே தூங்கினா சூப்பராக இருக்கும். தூங்கிட்டு நாளைக்கு 344வது நாள் அப்படியே இங்கே இருந்துக்கலாம். சரிங்களா? ஒரு வழியாக வந்து இங்கேயே வந்து தங்க சொல்லிட்டாங்க. இந்த கோயிலே வந்து பின்னாடி வந்து ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. இந்த மேகாலயாவில் கூட சேம் வந்து இதே டேபிளில் வந்து நம்ம மேலே டென்ட் போட்டு தங்கணும்ல, அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சேம் வந்து சாப்பாடு கொஞ்ச நேரத்தில் கொண்டு வரேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் சந்தோஷம் தான் எனக்கு. பின்னாடி வந்து ஃபோட்டோஷூட் நடந்துகிட்டு இருக்குது நைட்டுனால. பார்ப்போம். நைட்டு சாப்பாடு அதுவும் ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வராதா சொல்லியிருந்தாங்க. போயிட்டு கொண்டு வந்து கொடுத்தோடனே சாப்பிட்டுட்டு, இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே டென்ட்டு போடணும். இல்லைன்னா கொசு தொல்லை தாங்காதான். அதனால் டென்ட் போட்டு உள்ளே போயிடும். ஃப்ரைட் ரைஸ் வந்தானே சாப்பிட்டுட்டு நாளைக்கு எந்திரிச்சிட்டு லைட்டாக கொஞ்சம் வியூ பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். சரிங்களா? லாக்டவுன் வேறு சொல்கிறாங்க. என்ன பண்ண போகிறேன்னே தெரிலங்க சத்தியமாக. ஏன்னா வந்து லாக்டவுன் போட்டாங்கன்னு வைங்களேன், வெளியே நடமாற ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன். போலீஸெல்லாம் பிடிச்சி வார்னிங் போலீஸெல்லாம் வந்தாங்கன்னா பிடிச்சி வார்னிங் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வெளியே சுற்றாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி லாக்டவுனாக இருக்குமா, இல்லை அந்த தட்டுப்பாடு லாக்டவுனாக இருக்குமா, எப்படி லாக்டவுன் இருக்க போகுதுன்றது தெரில. நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஜஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்ல ஃப்ரைட் ரைஸ் கொண்டு வரான்ற, இவர் தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஃபார் திஸ். சாப்பிட்டுட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் மார்னிங் வந்து கொஞ்சம் சில இடத்தெல்லாம் காமிக்கிறேன். அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் போயிடலாம். சரிங்களா? ஓகே. சாப்பாடு வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு டென்ட்டை போட்டு உள்ளே போய் தூங்குவோம். ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு 344வது நாள் நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? பை. குட் நைட். குட் மார்னிங்கு. 344வது நாள். ஆக்சுவலாக வந்து இங்கே மீன் பிடிக்கிறவர் ஒருத்தர் வந்து வந்தார் நேற்று நைட்டு. வந்துட்டு காலையில் உங்களை வந்து தண்ணி உள்ளே வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு ஆளைக்கானா வரல. சரி ஓகே வாங்க, ஜஸ்ட்டு ஒரு 2-3 எடுத்துகிட்டு பிக்சர் மட்டும் எடுத்துகிட்டு, இல்லைன்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். சரிங்களா?
குளிக்கிறது இங்கேயே இருக்குது பாத்ரூமு. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு போகலாம். சரிங்களா? அவர் வந்தார்னா சேம் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அவர் வரல, நார்மலாக வந்து அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாருன்னா, நார்மலாக அவர் வரலைன்னா நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, வாங்க பக்கத்தில் போயிட்டு இந்த ஏரியாஸுக்கு போயிட்டு என்னன்றதை பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வந்து குளித்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வேறு ஏதாவது வீடியோ எடுக்கணும்னா எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். சரிங்களா? சரி வாங்க போகலாம். வாங்க போகலாம். இதெல்லாம் என்னன்னு தெரில, உள்ள லாங்காக இருக்குது பெருசாக. போட்டால் என்னன்றது தெரில எனக்கு. நானும் ரொம்ப நேரமாக வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். போட்டு மாதிரி தான் தெரியுது. சரி வாங்க போகலாம். அப்படியே அந்த பக்கம் போவோம். சரி, அப்படியே இந்த வழியாக நடந்து நேராக அந்த வழியாக போயிட்டு இந்த வழியாக வந்து போய் பார்க்க முடியும். ஆக்சுவலாக வீடியோ எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த வழியாக வந்து நேராக தண்ணி இருக்குது, அதுக்கப்புறம் போக முடியாது. ஸோ அதனால தான் இந்த பக்கம் போகணும். அதனால தான் இந்த பக்கம் போகலான்றேன். இப்படி இருக்குது பாருங்கள், மார்னிங் சூப்பராக இருக்குது. கப்பல் தான், தாமரை இலை, கப்பல். இன்னும் உள்ளே போனால் சூப்பராக இருக்கும். காலையில் வரேன்னாரு, ஆளையே காணோம். வரவே இல்லை, ஏமாற்றிட்டார். Quarter. One more. Okay. Bro. Okay. இங்கே பாருங்க, அப்படியே ஏறி கூட போகலான்னு நினைக்கிறேன். காலேஜ் போகுமா? கொஞ்சம் ஆடுதுங்க, சரியான ஆட்டம் ஆடுது. அப்படியே போயிடலாம். வெயில் செம்மையாக அடிக்குதுங்க. மேலே அட்டையெல்லாம் வச்சு உட்காந்துருக்காங்க பாருங்க. இன்னும் பூவாக போட்டிருக்கு. ஃபோட்டோ ஷூட்டா? சரி, ஓகே, நம்ம அந்த பக்கம் போகலாம். நான் கூட ஏதோ பூ கடை வச்சுருக்காரு. இந்த பூ வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வேறு பக்கம் கொண்டு போகிறான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பொண்ணு வந்து படுத்துருக்கு, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். புல்லாக இருக்குது, உள்ளே ஏதாவது இருக்கும். போகிறதுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போயிடுவேன். எதாவது ஆயிடுச்சுன்னா சிங்கிளாக வேறு இருக்குல்ல, அதுதான் பார்க்குறேன். வேறு இல்லை, போய் பார்ப்போமா? வாங்க போனால் தான், ஏன்னா போனால் தான் வந்து அங்கே போய் ரீச் ஆக முடியும். சும்மா பொத்துன்னு காலை வச்சு போனால் போயிடலாம். வாங்க போவோம், வேறு வழியே இல்லை. பொத்துன்னு காலை வச்சாச்சு போயிடணும். நல்லா தப்புன்னு காலை வச்சோம்னா பாம்பு இம்பு எதாவது இருந்துச்சுன்னா கூட ஓடிடும். ஐயோ, இதுக்கப்புறம் புல் அதிகமாகுதுங்க. பூச்சி வேறு ஏதோ கடிக்குது. புல் அதிகமாகுதுங்க, உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் போங்கடா வைக்காங்க. போயிட்டு நல்லா வியூ காமிக்கலான்னு பார்த்தா முடியாதே. சரி வாங்க போகலாம். அந்த பக்கமே போயிட்டு வேறு ஏதாவது வியூ கிடச்சா காட்டுறேன், வேறு வழி இல்லை. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இதுக்கப்புறம் போக முடியாது.
போனால் போட்டில் தான் போகணும். இது என்ன போட்டு தாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. தாமரையில் சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக வந்து பறவை அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஓகே சார். அந்த இருங்க அந்த பக்கம் போயிட்டு எடுப்போம். நீங்கள் ஃபோட்டோ ஷூட் முடியட்டும். அது வரைக்கும் இந்த தாமரை இலை வந்து எடுக்க முடியுதான்னு பார்ப்போமா? சும்மா ஒன்று கையில் எடுத்து பார்ப்போமா? ஆசையாக இருக்கு. பார்த்தா காலை வச்சா விழுந்துருவோம். ட்ரோன் எல்லாம் வச்சு அவ்வளோ தூரம் விட்டோம்னா சூப்பராக இருக்கும். சரௌண்ட் ஏரியாலாம் செம்மையாக தெரியும். இந்த விட்றாருங்க கரெக்டாக பாருங்க. அப்படியே போவாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த அது வரைக்கும் போயிட்டு இந்த ட்ரோன் ஷாட்டில் எடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். இவங்களும் போகிறாங்க. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து வீடியோ எடுக்கிற இடம் கிடச்சிருச்சு. போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கு கம்மியாக இருக்கனால சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் எடுப்போம். சரிங்களா? ஓகே, ஓரளவு எடுத்தாச்சு. வாங்க போகலாம். நம்பிட வேண்டியதான். இந்த புல்லெல்லாம் அறுத்து இவர் தாங்க போடுறாரு. இவர்கிட்ட கேட்டேன் ஆக்சுவலாக போக முடியுமான்ட்டு. அதெல்லாம் போகக்கூடாதுப்பா அப்படின்றாரு. சேம் அதே ரீசன் தான், பாம்பு வருன்றாரு. எனக்கு தாமரை இலை தான் கையில் எடுத்து பார்க்கணுன்னு ஆசை. தாமரையை கையில் எடுத்து பார்த்துட்டேன். தாமரை இலை மட்டும் கையில் எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குன்றாரு. ரொம்ப நாள் ஆசை. இந்த மேலே தவளை எல்லாம் வந்து உட்காரும். நம்மளை கூப்பிட்ற மாதிரியே இருக்கு. சின்னதாக ஒன்று இருக்குது, அழகாக எடுத்து பார்ப்போமா? உள்ளே போயிடுவோமா? இருங்க, நான் கட் பண்ணிட்டு கையில் எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் இலை தெரியுதா? இதுதான் இலை. கீழே வந்து ஒரு சின்ன வேர் மாதிரி போகுது. ஸோ இப்படி தான் இருக்குது மேலே. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, இது எப்பட்றா மேலே மிதக்குது? பேப்பர் மாதிரி மிதக்குமா இல்லை காற்றுல பறந்துடுமா? நிறைய டவுட் இருந்துச்சு. இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. ஒரு வேர் மாதிரி போகுது, இப்படி வந்து இப்படி போகுது. வெயிட் இருக்கனால அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருக்குது. அப்படியே முடிஞ்சு அப்படியே தண்ணியில் போட்டுரும். ஓகே வாங்க போகலாம். டைம் ஆயிடுச்சு. இந்த கோயிலில் தாங்க டென்ட் போட்டு தங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து இந்த மீனுக்காக வலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் நேற்று டென்ட் போட்டேன். எப்பயும் போல் டென்ட் போட்டு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சார்ஜ் இங்கே போட்டேன். பின்னாடியும் பாருங்கள் வலை பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ மீனாக கிடைக்கும். சார் காலையில் ஒரு 5 மணிக்கு ரெடியாக இருப்பா, நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். பார்த்தா ஆளையே காணும். வருது வேலை வந்துருச்சா இல்லைன்னு தெரியல. 5 மணிக்கு நான் அலாரெல்லாம் செட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வரவே இல்லை. 6 மணி ஆச்சு வரல, 7 மணி ஆச்சு வரல. இப்போ கரெக்டாக 9:30 மணி போய் வரல. சரி ஓகே, பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது, நான் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிடுறேன். ரெடி ஆகிட்டு அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம். சரிங்களா? கிளம்ப போயிட்டு சென்டரில் ஏதாவது ஹோட்டல் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு சாப்பிட்டு அப்படியே நம்ம
ஓகேங்க, குளிச்சாச்சு, ரெடி ஆயாச்சு. அப்படியே வாங்க கிளம்புவோம். அப்படியே லாஸ்ட்டாக அந்த ஒரு வியூ பார்த்துருவோம். சரி வாங்க போகலாம். வாழை மரம், வாழைப்பூ பாருங்க, நிறைய வாழை மரம் இருக்கு. இங்கே பாருங்க, பூவே வித்தியாசமா இருக்கு. ஓ, செவ்வந்தி பூ தானா? கூட வித்தியாசம் வேற ஏதோ பூ இருக்குன்னு நினச்சேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் லிஃப்ட் கொடுத்தாரு. வாங்க போகலாம். ஓகே ப்ரோ. ஹோட்டல் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஹோட்டல் எல்லா ஹோட்டலும் மூடி இருக்கேன். அந்த கேஸ் பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்திருந்தேன். பிரதரும் இன்னொரு பிரதரும் வந்து எனக்காக வந்து சமோசாவும் சேம் வந்து பக்கோடா வாங்கி தரேன்றாரு. ஸோ சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கிளம்புவோம். இந்த வழியாக தான் போகணும். போயிட்டு நேராக ஹைவே போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகணும் கடல் வழியாக. ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பிரதர் இருந்தார், இந்த வந்து வந்துகிட்டு இருக்காரு. ஓகே, சாப்பிட்லாம். என்னென்னா என்கிட்ட 120 ரூபா இருந்துச்சு. சரி 20 ரூபாய்க்கு இதை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலான்ற மாதிரி தான் பார்த்தேன். ஆனால் பிரதர்ஸே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு கிளம்புவோம். நேற்று ஒரு பிரதர் வந்து 100 ரூபா கொடுத்தாருல, அதுக்கப்புறம் நேற்று அங்கே அந்த தாமரை குளத்தில் வந்து ஒரு 20 ரூபா, இல்லை ஒருத்தர் ஒரு 20 ரூபா கொடுத்தாரு, இன்னொருத்தர் ஒரு 20 ரூபா கொடுத்தாரு. மொத்தம் 140 ரூபா வச்சுருந்தேன். சரி நீ சாப்பிட்றலாம் அப்படின்னு பார்த்தா கடை இல்லை. ஸோ அதனால தான் இதை சாப்பிட்றேன். இது சோமாஸும் பக்கோடாவும் சாப்பிட்றேன். சாப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். சரிங்களா? ஓகேங்க, சாப்பிட்டாச்சு. அப்படியே போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக கேஸ் தட்டுப்பாடுன்றது பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கு. என் ட்ராவல் வரைக்கும் பாதிக்குது. என் ட்ராவல் வரைக்கும் அது பாதிச்சிருக்குன்னா பார்த்துங்க. இது சீக்கிரமாக முடியணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தான் ரொம்ப பிரச்சனையாகும். அடிக்கடி நான் வந்து சாப்பிடணும் வெளியிலேயே ரொம்ப நாளாக சாப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு. என்ன பண்ணுறது? வாங்க, ரொம்ப நேரம் நடந்துட்டோம். கொஞ்சம் நேரம் இந்த மரத்தில் உட்காருவோம்.